அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. எனக்கு தொண்டையில் சளி பிடிச்சிருக்கு, கட்டி இருக்குங்க தொண்டை, அதனால் பேச முடியலை. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அடடா 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 அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அல்டிமேட்டாக தூக்கி சாப்பிட்றாருங்க நம்ம தலைவர். ஆமாங்க, குட் மார்னிங் மிஸ் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து காவேரி கிட்ட அப்படியே பொடி வச்சு பேசுகிற வரைக்கும் செம்ம தூள். அப்படி தான் சொல்லணும். பட்டையை கிளப்பிட்டாருன்னு சொல்லுங்க. ஆடை விட்டு பார்ப்பாங்க, ஆடி பார்ப்பாங்க, ஆடிக்கிட்டே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி விஜய் மூணையுமே தூக்கி சாப்பிட்றாரு. என்னம்மா காவேரி வைக்க பார்க்குது, என்ன இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சாரதாவே பார்த்தீங்கன்னா மருமையை மேலேயும் பேத்தி மேலேயும் பாசத்தை பொழிகிறத பார்த்து காவேரிக்கு பயம் வருது. என்னடா நம்மளை விட்டுட்டு அவங்க பக்கத்து அம்மா போயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கும் வாங்க மிஸ் பாட்டி, எங்கள் வீட்டுக்கு வாங்க பாட்டி அப்படின்னு நம்ம பேத்தி கொக்கி வைக்கிறா. அதை சொன்னது என்னமோ நம்ம தலைவர் விஜய் தான். அதனால பாட்டி என்ன பண்ணுறாங்க, சரிப்பா நீ சொல்லிட்டில்ல, நான் வராமல் இருப்பேனா, கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. காவேரி என்னம்மா என்ன நினச்சிட்டு இருக்க, சும்மா இருடி பாவண்டி, தாய் இல்லாமல் வளர்ந்துருக்கா. எப்படி தாய் இல்லாமல் வளர்ந்துருக்கா அதை தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு தாய் இல்லா பிள்ளைன்னு சொல்லலைங்க. இப்போ நீங்கள் போங்க தம்பி, நாங்கள் கண்டிப்பாக வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போய் நிற்கிறாங்க. டான்னு போய் நின்றா, ஏன்னா காவேரி மாட்டேங்கிறாங்க. ஆனால் சாரதா வர்றியா இல்லையா, பாவண்டி பச்சை பிள்ளடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போனால் தாத்தா பார்க்குறாரு, அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க. தாத்தா இவங்க நம்ம பாப்பாவோட மிஸ்ஸு, அது அவங்க அம்மா அப்படிங்கிற. சரிப்பா அப்படிங்கிறாங்க. எதுவும் சொல்லிக்காதீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு, கண்ணடிக்கிறாரு தாத்தாட்ட. வீட்டில் இருக்கவங்களும் அப்படியே சரின்னு நடிச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தடபுடலாக விருந்து சமைக்கிறாங்க, சாப்பாடு நடக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல நல்லா சமைக்கிறாங்கல்ல. மிஸ் இது எங்கள் அப்பா சமைச்சது. என்னது உங்கள் அப்பாவா? ஆமாம், எல்லாமே பார்த்து உனக்கு அத்தண்டி காவேரி அவன் புருஷன் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு தாங்க தோணுது. சாப்பாடெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருதுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் சகஜமாக பேசுகிறத பார்க்குறாங்க. தாத்தாவும் அம்மாவும் இப்படி நம்ம பல நாள் பழகுன மாதிரி பேசுகிறாங்களே, எனக்கு ஒன்றும் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது, ஆனால் எங்கே என்ன தெரியலைன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆனிச்சு அன்னைக்கு தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்துட்டு தானே வர்றாங்க, விஜய் மட்டும் தானேங்க பார்க்கல. அதனால இவங்களுக்கு நினைப்பு வருது, ஆனாலும் எங்கேன்னு தெரியலன்னு தவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாங்க மிஸ் எங்கள் ரூம்லாம் பாருங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டி கொண்டு காமிக்கிறாங்க. கரெக்டாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர்றாங்க. பார்த்துட்டு வரையிலே சாரதா என்ன பண்ணுறாங்க, ஐயோ ஏதாவது பார்த்துட்டு போகிறா, ஃபோட்டோ கிட்ட மறைச்சிருங்க. அதெல்லாம் எல்லாம் மறைச்சாச்சு அத்தை அப்படிங்கிறாரு விஜய். அதுக்கப்புறம் காவேரிம்மா உங்கள் அம்மா ஃபோட்டோவை காமி அப்படிங்கிறாரு. அப்படின்னு காவேரி கேட்குறாங்க, எங்கள் அம்மா ஃபோட்டோவா, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அதுக்கப்புறம் விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் அம்மாவோட அம்மாவை காமிங்க அப்படிங்கிறாங்க. அது இல்லை தேடணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அம்மாவோட அம்மா உங்கள் பொண்டாட்டி தானே, அவங்க ஃபோட்டோ இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்புறமா தாத்தா பாட்டிகிட்ட வந்து கேட்குறாங்க, உண்மையை சொல்லுங்கள், அம்மாவோட அம்மா ஃபோட்டோ காமிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, அவங்களும் இல்லைம்மா அது வந்துமா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னது என் ஃபோட்டோ மாதிரி இருக்குது, இது உங்களை மாதிரி தான் இருப்பா, உண்மையை சொல்லுங்கள், அவள் பேரும் காவேரி, அவங்க அம்மா பேர், இவங்க அம்மா பேர் என்ன காவேரி அப்படிங்கிறாங்க. காவேரியா? அப்போ காவேரினா என் பேரும் காவேரி, என் ஃபோட்டோவே இருக்குது. அப்போ இவள் அம்மா யார்? நானா? இவளுக்கு 5 வயசு ஆகுது, 5 வயசுக்கு முன்னாடி தான் எனக்கும் ஆக்சிடென்ட் ஆனிச்சு. அப்போ நான் குழந்தைய பெற்றுட்டு நினைவு இழந்துருச்சா, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கத்துறாங்க நம்ம காவேரி. ஆனால் எல்லாரும் இல்லைம்மா அப்படின்னு மழுப்பிடுறாங்க. ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காங்க விஜய் கிட்ட செக்கப் போயிட்டு வந்தார் இல்லையா, அங்கே வந்து உடனே எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க, அவங்களுக்கா அப்பப்போ வர்றப்போ வரட்டும் அப்படின்னு சொன்னதுனால இவங்க யாரும் எதுவும் சொல்லலை, மழுப்புறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஓவரெல்லாம் கிளம்புறாங்க. இங்கே காவேரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தவிக்கிறாங்க, துடிக்கிறாங்க. ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, இந்த பிள்ளையை பார்த்தாலும் நம்ம பெத்த பிள்ளை மாதிரி தெரியுது, இவரையும் எனக்கு என்னமோ கனவுல வராரு அப்படின்னு 1000 கேள்வி கேட்குது. அதுக்கப்புறம் சென்னைக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு ஆஸ்பத்திரி கிளம்புறாங்க. அந்த ஃபைலெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அங்கே போய் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு கேட்டே தீரணும், இவங்க எல்லாரும் மழுப்புறாங்க அப்படின்ட்டு ஃபைலெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அம்மா நான் சென்னை கிளம்புறேம்மா அப்படிங்கிறாங்க. ஏன்டி எதுக்குடி? ஒன்றும் இல்லை சும்மா நான் எதுக்குடி வேலை விஷயமா போறியா? இல்லைம்மா நான் சொல்கிறத கேளு, நான் போகிறேன், நான் சொல்கிறத கேள்வி போகாதடி. எவ்வளவோ சாரதா சொல்கிறாங்க, நான் போயே தீர்வேன் அப்படிங்கிறாங்க. எங்கடி போகிறேன், நான் போயிட்டு வந்து பேசிக்கிறேன், நான் என்ன சின்ன பிள்ளையா, கொடைக்கானலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு தானே இருக்கேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணுறாங்க. எங்கே போகிறேன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாளேன்னு தவிக்கிறாங்க. டிக்கெட்டையும் புக் பண்ணிடுறாங்க. டிக்கெட் எடுத்து பர்ஸுக்குள்ள வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு கிளம்ப ஏதோ டிஃபன் தண்ணி எல்லாம் எடுக்கிறாங்க. டக்குன்னு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க நம்ம காவேரி அம்மா. என்னாச்சு இந்த மாதிரி நடந்ததை சொல்ல, ஐயோ அவள் எங்கே போகணும், ஏன் என்னாச்சு அத்தை? தெரியல தம்பி, அங்கேருந்து வந்ததுலேருந்து அவள் கிளம்புறோம்னே சொல்கிறா, சென்னைக்கு போகிறீங்கிறா. சென்னைக்கா? என்னத்த? ஆமாம் அப்படிங்கல. டக்குன்னு பிள்ளையோட வராரு.
காவேரி கிளம்புறதுக்கு எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. பாப்பாவும் விஜயும் வராங்க. 2 பேரையும் பார்த்தோன்னே, என்னம்மா இவங்க ஏன் வந்திருக்காங்க? ஏய் வந்தவங்க முன்னாடி இப்படிலாம் பேசாதடி அப்படின்ட்டு, தம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அத்தை? ஐயோ அவள் டிக்கெட் வச்சிருக்கிறா, இந்த வருங்க இந்த வச்சிருக்கா, இதை நான் என் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், இதை வச்சுக்கோங்க, இதான் அந்த காரு, இந்த காரில் டிக்கெட் எடுத்திருக்கா, இத்தனாவது சீட்டு அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்க, சரிங்க அத்தை நான் பார்த்துக்கிறேன், இப்போ இவள் கேட்பாளே என்ன சொல்லுவீங்க அப்படிங்கல. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, என் ஃபோன் அவளுக்கு தெரியாது, இந்த ஃபோனை வச்சுக்கோங்க, இந்த ஃபோனை என்கிட்ட கொடுக்க வந்தேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சாரதா என்னம்மா நடிக்குதுங்க. உடனே விஜயும் டக்குன்னு நீங்கள் போங்க அப்படின்ட்டு காவேரி முன்னாடி, இந்தாங்கம்மா பாட்டி உங்கள் ஃபோனை வச்சுட்டு வந்துட்டீங்க பாட்டி, இந்தாங்க பாட்டி ஃபோனு அப்படின்னு கொடுக்க, ஃபோனை வச்சுட்டு வந்துட்டீங்களா? இல்லையே நான் கையில் இருந்த பார்த்தனேம்மா அப்படின்னு காவேரி சொல்ல. அப்படிலாம் இல்லடி நான் தான் சொல்கிறேன்ல அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்ட்டு, அம்மு நான் கிளம்புறேன், எங்கே மிஸ் போகிறீங்க? ஒரு வேலையாக போகிறேன்டா அப்படின்னு வெளியில் காவேரி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னத்த நான் போகிறேன் அத்தை கவலைப்படாதீங்க, பாட்டியை பிள்ளைய பார்த்துக்கோங்க, அம்மா நீ பாட்டிக்கிட்ட இருந்துக்கிறியா அப்படின்னு கேட்க, உடனே அம்மு சரிங்கப்பா நீங்கள் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்ல, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாருங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ஆட்டோவில் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் வண்டியை ஆட்டோவில் இறங்கிடுறாங்க. இவர் வண்டியை போட்டுட்டு பின்னாடியே போகிறாங்க. காவேரி டிக்கெட்டை சரி செஞ்சுட்டு காரில் போய் ஏறி உட்காந்துக்கிறாங்க. இவங்க எத்தனை நம்பருங்கிறது தெரியுதா? அங்கே கண்டக்டர் டிரைவர் கீழே நின்றுட்டு வர்ற டிக்கெட்டுகளை புக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்ககிட்ட போய் விஜய் கேட்குறாங்க, காவேரின்னு இப்போ போனாங்க இல்லையா, அவங்க என் பொண்டாட்டி தான், இந்த ஃபோட்டோ காமிக்கிறார், ஆமாம் இவங்க தான் என் பொண்டாட்டி தான், நம்பர் 53 தானே, ஆமாம் அதுக்கு பக்கத்தில் யாராவது இருக்காங்களா அப்படிங்கல, ஆமாம் ஒரு ஆம்பளை தான் இருக்காங்க வந்திருக்காங்க, ஆம்பளையா, ஆமாம் அந்த நம்பரை எனக்கு வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்க, அது அவர் இன்னும் வரலையா, அவர்கிட்ட நான் பேசிக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. அவங்க பேசி சரின்னு சொன்னால் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க கண்டக்டரு. உடனே கரெக்டாக அந்த கொஞ்சம் நேரத்தில் அந்த காவேரி பக்கத்தில் உட்கார்றவங்க வர்றாரு. வந்த கையோட அவங்ககிட்ட விஜய் கெஞ்சி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் இந்த பஸ்ஸில் டிக்கெட் போட்டேன், நீங்கள் என்ன போக சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் சார் இந்த டிக்கெட் உங்களுக்கு எவ்வளவு, அதை விட நான் 3 மடங்கு இல்லை உங்களுக்கு 5000 தரேன், அடுத்த டிக்கெட் தான் அடுத்த பஸ்ஸில் இருக்குது சார், ப்ளீஸ் சார் ஏசி பஸ்ஸில் போங்க சார், நல்லா படுத்துக்கிட்டே போங்க சார் அப்படிங்கிறாங்க. 5000மா, சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. அதாவது காசை வாங்கிட்டு அடுத்த பஸ்ஸுக்கு போயிடுறாரு. அவரோட டிக்கெட்டை வாங்கிட்டு கண்டக்டர்கிட்ட சொல்லிவிட்டு ரொம்ப நன்றி சார் அப்படின்ட்டு மேலே ஏறிடுறாரு. கரெக்டாக தொப்பியெல்லாம் வச்சு முகத்தை மாஸ்க் போட்டு மூடிக்கிறாங்க. காவேரி பக்கத்தில் போய் மேடம் அப்படிங்களா, சரி போங்க அப்படிங்கிறாங்க. டக்குன்னு காவேரிக்கு அங்கிட்டு போயிட்டு விண்டோஸில் உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் போகிறக்குள்ளே எப்படியாவது நம்ம பொண்டாட்டியை பேசணுமே, ஐயோ பேசினா இறங்கி போயிடுவா, அவள் எங்கே போகிறேங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கண்டி கம்முன்னு படுத்துக்கிறாரு. ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே முடிக்கிறாரு. படிக்கிற மாதிரி படிக்கிறாரு. காவேரியும் ஃபோனில் பேசுகிறாங்க, பார்க்குறாங்க. எங்கே போகிறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு அந்த பேக் எடுத்து பார்ப்போமா அப்படின்னு பேக்கை தொட போகிறாங்க. ஐயோ பார்த்துருவாளே அப்படின்னு படுத்துக்கிறாரு. அப்புறமா காவேரி எப்போ தூங்குவான்னு பார்க்குறாரு, தூங்கவே மாட்டேங்கிறாங்க. இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, அவரால் சும்மா இருக்க முடியல, அப்படியே மெல்ல தோலை சாய்க்கிறாரு. தூக்கம் வந்து சார் கொஞ்சம் தள்ளிக்கங்க அப்படின்னு கையை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரி அப்படின்னு கையை எடுத்துக்கிறாங்க. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு காவேரி நினைக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, சரி யாராவது நமக்கு என்ன அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு லைட்டாக அப்படியே காவேரி தூங்குறாங்க. தூங்கிட்டு நம்ம தலைவர் மேலே அப்படியே தலையை சாய்ச்சி அப்படியே கண்ணை மூடிடுறாங்க. தோளில் சாஞ்சுக்கிறாங்க. விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை. அப்படியே காவேரியை தோளில் தொட்டு தட்டி கொடுக்குறாரு தலையில். காவேரியும் தூங்கி போகிறாங்க. என் செல்லம் என் தங்கம் எங்கடி போகிற, நீ போகிற இடத்த சொன்னா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு தடவி கொடுக்குறாருங்க. அழகாக அவங்களும் நல்லா சுகமாக தூங்கி போகிறாங்க. கரெக்டாக போயிட்டு வீடு இறங்கிடுறாங்க. சென்னையில் போயிட்டு இவரும் இறங்கிடுறாருங்க. இறங்கினதுக்கப்புறம் பின் தொடர்ந்தே போயிட்டுருக்காங்க. காவேரி பார்க்குறாங்க, யார் அப்படின்னு பார்த்தா விஜய் டக்குன்னு திரும்புகிறாங்க. இதை எங்கேயோ உருவத்தை பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு விஜய் பக்கம் வந்து நின்று ஹலோ அப்படின்னு சொடக்கு போட்டு கூப்பிட்றாங்க. விஜய் ஐயோ திரும்புறதா வேணாமா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. திருன்னு முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.